ஏய், இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்ற நீ? உங்களுக்கு அவ மேல அன்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணும். சக்தியை பார்த்துக்க நாங்க எல்லாருமே இருக்கோம். நீங்க ஆபீஸ்க்கு கிளம்பி போங்கன்னு சொல்றேன். அது அது எப்படி? அவளை இந்த நிலைமையில விட்டுட்டு போக முடியலனா அவ மேல உங்களுக்கு லவ் இருக்குன்னு ஒத்துக்கோங்க. இவன் யோசிக்கிறத பார்த்தா ஒத்துக்குவான் போல இருக்கே. நான் ஒரு வார்த்தை உங்களை எதுவுமே கேட்க மாட்டேன். பட் சக்தியை கல்யாணம் பண்ணிக்கோன்னு என்ன கம்பல் பண்ணாதீங்க. ப்ரோ, சக்திக்கு என்ன ஆச்சு? டாக்டர் வந்திருக்காங்க. சரி நீ வா ப்ரோ. போதும், துணி எடுத்துருங்க. என்ன பதட்டமா இருக்காரு? ஹை ஃபீவர் இருக்கு. டெம்பரேச்சர் 104 டிகிரி இருக்கு. எத்தனை நாளா உங்களுக்கு ஃபீவர் இருக்கு? இன்னைக்கு காலையில இருந்து தான் டாக்டர். ஓகே மிஸ்டர் சிவா, நான் உங்க மிஸ்ஸஸ்க்கு இப்ப இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட் எழுதி தரேன். அதை வாங்கி கொடுங்க. ஈவினிங் வரைக்கும் பாருங்க. அப்பவும் ஃபீவர் குறையலனா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அட்மிட்? லவ்வா? ஏன்னா ஐ ஃபீவரை வீட்ல வச்சு ட்ரீட்மெண்ட் பண்றது அவ்வளவு சரி வராது. ஓகே 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 டாக்டர். பதட்டம் இருக்கதானே செய்யும். அப்புறம் இவங்க கூடவே இருந்து நீங்க பாத்துக்கோங்க. டைமுக்கு கஞ்சி கொடுங்க, டைமுக்கு டேப்லெட் கொடுங்க. ஏதாவது எமர்ஜென்சினா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே? ஷூர் டாக்டர். இந்தாங்க சிவா, பாத்துக்கோங்க. சரி டாக்டர். ஓகே, நான் கிளம்புறேன். டேக் கேர். தேங்க் யூ டாக்டர். டாஸ்க் கிளம்புங்க. ஏன் சக்தி இப்படி எல்லா விஷயத்திலும் விளையாட்டுத்தனமா இருக்க? சரி சுந்தர், நான் இந்த மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஆபீஸ் கிளம்புறேன். ஏய், என்ன ஆபீஸ் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்க? டாக்டர் சொன்னதெல்லாம் கேட்டு தானே இருந்த. நீ சக்தி கூட இருந்தே பாத்துக்கோ. நான் போய் இந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். மீனாட்சி சக்தி கஞ்சி வச்சு தருவா. மீனாட்சி, நான் கடைக்கு போய் இந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ சக்தி கஞ்சி வச்சு கொடுத்து. சரியா? நான் பாத்துக்கிறேன். டேய் சுந்தர், நான் சொல்றத நீ கேட்கவே மாட்டியா? நீ பாட்டுக்க பேசிட்டு நீ பாட்டு போயிட்டே இருக்க. இன்னைக்கு ஆபீஸ்ல எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. என்னால இங்க இருந்து சக்தியை பாத்துக்க முடியாது. ப்ரோ, என்ன ப்ரோ பேசுற நீ? நம்மலாம் யாருக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம்? நம்மளை நம்பி வந்த நம்ம பொண்டாட்டிக்காக தானே ப்ரோ. அவங்களுக்கே இப்படி உடம்பு சரியில்லாதப்ப அவங்க கூட இருந்து அவங்கள பாத்துக்காம ஆபீஸ்க்கு போய் சம்பாரிச்சு அப்படி என்னதான் பண்ண போற? இங்க பாரு ப்ரோ, நமக்காக அவங்க எவ்வளவோ செய்றாங்க. அவங்களுக்காக நமக்கு செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை மிஸ் பண்ணாம நம்ம செய்யணும் ப்ரோ. அந்த கடமையை நம்ம விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு கடங்கார மாதிரி தானே ப்ரோ. டேய் கடங்காரா, அவன் தான் ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொல்றான்ல. அதான் மீனாட்சி இருக்கால, அவ இதெல்லாம் பாத்துக்க மாட்டாளா? டே சிவா, நீ ஆபீஸ்க்கு போயிட்டு வாப்பா. சரி ப்ரோ,
அதுக்கப்புறம் உன் இஷ்டம். நான் போய் இந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். நான் வந்ததுக்கப்புறம் நீ ஆஃபீஸ் கிளம்பு. ம். மீனாட்சி, ம். சக்தி கொஞ்சம் சீக்கிரமா கஞ்சி வச்சு இப்பவே கொடுத்துரு. வச்சு நான் கடைக்கு போயிட்டு கொடுத்துருங்க. வந்துடுறேன். சரி. சக்தி கொஞ்சம் இரு, கஞ்சி வச்சு கொண்டு வந்துடுறேன். டே பையா, நீ என்ன இங்க நின்னு அங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? வேற வேலை இல்ல உனக்கு? போய் இருக்கிற வேலையை பாரு போ. டேய் போடான்ற. சிவா, ம்? இத பத்திலாம் நீ ஒண்ணு கவலைப்படாதப்பா. நாங்க எல்லாரும் இருக்கோம், இவளை பாத்துக்குவோம். நீ எந்த டென்ஷன் இல்லாம ஆபீஸ்க்கு போய் அங்க இருக்கிற வேலைகளை போய் பாருப்பா. சரி பாட்டி, ம். போறேன். பாவம் சக்தி, எல்லாம் இந்த ரஞ்சித்தாலாம் வந்தது. என்ன மாமா? ஒன்றும் இல்லை, நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். அதான் சொல்லிட்டு போலான்னு பார்த்தேன். நீ நல்லா தூங்கிட்டு இருந்த. சரி, நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன் சக்தி. ஆ சரிங்க மாமா. ம். மாமா, என்ன சக்தி? நீங்க கண்டிப்பா ஆபீஸ் போய் தான் ஆகணுமா? இன்னைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துக்கலாம்ல? உனக்கு துணைக்கு நான் இருக்கணுமா? நீ ஒன்றும் ஒரி பண்ணாத சக்தி. உங்கள் அக்கா மீனாட்சி கிட்ட நான் எல்லாமே சொல்லியிருக்கேன். அவங்க பத்திரமா பார்த்துக்குவாங்க. நீ என்ன கேட்டாலும் உடனே அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. அதுக்கு இல்ல மாமா. வேற எதுக்கு? நேத்து நீங்களும் தான் மழையில நனைஞ்சிங்க. உங்களுக்கும் உடம்பு முடியாம தானே இருக்கும். நீங்களும் டேப்லெட் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம்ல? அதுக்காக தான் சொன்னேன். இல்லை சக்தி, எனக்கு எதுவும் இல்லை. ஐ எம் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். அப்போ நான் கிளம்பட்டுமா? சரிங்க மாமா. ம். மாமா, ஆ? உடம்ப பார்த்துக்கோங்க மாமா. ம்.
உடம்ப பார்த்துக்கோங்க மாமா. என்ன ப்ரோ? ஒன்றும் இல்லை. அது இந்தா இதை போட்டுக்கோ. இந்தா குடி. பாத்து பாத்து. இப்போ ஓகேவா? சரி, படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோ. படுத்துக்கோ. படு. பாத்து பாத்து. இரு இரு. அப்ப நான் செத்துருன்னு சொல்றேன். செத்துருவியா? செத்துருவேன் மாமா. உங்களுக்குள்ள இருக்கிற காதலை நான் வெளியே கொண்டு வருவேன் மாமா. இப்பவும் நான் சொல்றேன், நீங்க சக்தி மேல வச்சிருக்கிறது லவ் தான். குடு குடு. இந்த ஃபைல்லாம் செக் பண்ணியாச்சு. பாத்துக்கிறேன். இந்த ஃபைல்ல எம்டிட்ட சைன் வாங்க. ஓகே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் பாஸ். மார்னிங் சார். என்ன பாஸ் நம்ம வணக்கம் சொல்லியும் வணக்கம் வைக்காம போறாரு? சக்தி மேடத்தையும் காணோம். குட் மார்னிங் பாஸ். குட் மார்னிங் பாஸ். பாஸ் பாஸ் நான் குட் மார்னிங் சொன்னேன். அதான் நான் திரும்ப குட் மார்னிங் சொல்லிட்டேன்ல. எப்போ பாஸ் சொன்னீங்க? எனக்கு மட்டும் இல்லை பாஸ், ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருமே உங்களுக்கு விஷ் பண்ணாங்க. ஆனால் நீங்கள் யாருக்குமே குட் மார்னிங் சொல்ல பாஸ். அப்படியா? குட் மார்னிங். என்னாச்சு பாஸ் உங்களுக்கு? ஏன் ஒன்றும் இல்லையா? இல்லை பாஸ், நீங்கள் எப்பயும் இருக்கிற மாதிரி இல்லை. என்னாச்சு பாஸ்? அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, நீ போய் உன் வேலையை பாரு. சொல்ல விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல. ஆமாம் பாஸ், சக்தி மேடம் இன்னைக்கு வரலையா? என்ன கேட்ட? சக்தி மேடம் வரலையான்னு கேட்டேன் பாஸ். இல்லை, அவங்க வரல. அவங்களுக்கு ஃபீவர், அதனால் இன்னைக்கு வரமாட்டாங்க. ஐயோ, என்னாச்சு பாஸ்? எப்படி திடீர்னு ஜுரம் வந்துச்சு? நேற்று மலையில் நனைஞ்சிட்டாங்கய்யா, அதனால் ஃபீவர். என்ன பாஸ் நீங்கள் இருக்கும்போது மலையில் நனைய விட்டுருக்கலாமா? நீங்கள் தானே பாஸ் உங்கள் ஒய்ஃபை பொறுப்பாக பார்த்துக்கணும். பாஸ், சக்தி மேடம் பாவம் பாஸ். அது சரி, நீங்கள் எதுக்கு பாஸ் ஆஃபீஸ்க்கு வந்தீங்க? பேசாமல் லீவ் போட்டு கூட இருந்து சக்தி மேடத்தை பார்த்துக்க வேண்டியதானே பாஸ்? அவளை பார்த்துக்க அவ அக்கா இருக்கா, சுந்தர் இருக்காரு, ஏன் நான் இருக்கேன், எல்லாரும் இருக்கோம். அப்புறம் எதுக்கு நீங்க? பாஸ் என்ன பாஸ் திரும்பி யோசிக்கிறீங்க? இப்போ கூட ஒன்றும் இல்லை பாஸ், நீங்கள் கிளம்பி போய் சக்தி மேடத்தை கூட இருந்து பார்த்துக்குங்க. இங்கே ஆஃபீஸில் ஏதாவது தேவைன்னா நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஏயா, நான் இப்போ உங்ககிட்ட போகிறேன்னு சொன்னேன்னா ஒழுங்காக போய் உன் வேலையை பாருயா. பாஸ், சக்தி மேடத்து மேலேயும் உங்கள் மேலேயும் இருக்கிற அக்கறையில் தான் பாஸ் சொன்னேன். அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் பாஸ். இது சக்தி மேடம் பார்க்க வேண்டிய ஃபைலு, இந்த ஃபைலும் சக்தி மேடம் பார்க்க வேண்டிய ஃபைலு, இந்த ஃபைலும் சக்தி மேடம் பார்க்க வேண்டிய ஃபைலு. பாஸ், இது மட்டும் தான் நீங்கள் பார்க்க வேண்டிய ஃபைல் பாஸ். இந்த ஃபைலை சக்தி மேடம் பார்த்துட்டாங்க. நீங்கள் ஒரு தடவை பார்த்து சைன் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபைலை அனுப்பிச்சி விடலாம் பாஸ். அப்போ அந்த ஃபைல்லாம்? அதெல்லாம் சக்தி மேடம் பார்க்க வேண்டிய ஃபைல் பாஸ்.
மேடம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்கள் டேபிளுக்கு வரும். இப்போ இதை சக்தி மேடம் டேபிளில் வச்சிருவா இல்லை உங்கள் டேபிளில் வச்சிருவா பாஸ்? அவங்க டேபிள்லேயே வச்சிருயா. அப்போ இந்த ஃபைலில் மட்டும் சைன் பண்ணிடுங்க பாஸ். இல்லையா, எனக்கு கொஞ்சம் மூட் அவுட்டாக இருக்கு. அதை வச்சுட்டு போ, நான் அப்புறமா சைன் பண்ணுறேன். ஓகே பாஸ். பாஸ் ஆ? இப்போ கூட ஒன்றும் இல்லை பாஸ். நீங்கள் சக்தி மேடம் நினப்பா இருக்கிறதுனால தான் மூட் அவுட்டில் இருக்கீங்க. நீங்கள் போய் மேடத்தை பாருங்க பாஸ், எல்லாம் சரியாயிரும். யோ போயா பேசாம. சாரி பாஸ். சக்தி இரு பாத்து. சாரி சக்தி. எதுக்குடி சாரி? இல்லடி, உனக்கு ஜுரம் வந்து இப்படி முடியாம படுத்திருக்கனா அதுக்கு காரணமே நான் தான். அதுக்கு தாண்டி சாரி சொன்னேன். ஏய், உன்னால ஏண்டி ஜுரம் வரப்போகுது? மழையில நனைஞ்சதுனால ஜுரம் வந்தது. அதுக்கு நீ என்னடி பண்ணுவ? நீ மழையில நனைஞ்சதுக்கு காரணமே நான் தான் சக்தி. என்னடி சொல்ற? இவளுக்கு என்ன பேசுறாளுக? ஆமாண்டி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பாரிஸ்க்கு கூட்டிட்டு போகணும்னு சிவா சார் சொன்னாரு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்பதான் எனக்கு டக்குன்னு ஒரு ஐடியா தோணுச்சு. சிவா சார் கிட்ட உங்களுக்கு சக்தி மேல உண்மையா அன்பு இல்லையான்னு கேட்டேன். அவரும் வழக்கம் போல இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்போ அதை நீங்க ப்ரூவ் பண்ணி காட்டுங்க, அதுக்கப்புறம் நான் சக்தியை கல்யாணம் பண்ணிட்டு பாரிஸ்க்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டேன். எப்படி ப்ரூவ் பண்ணணும்னு கேட்டாரு. நான் டாஸ்க் கொடுப்பேன், அதை செஞ்சு ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னேன். அவரும் அதுக்கு சரின்னு ஒத்துக்கிட்டாரு. ஆனா எங்க 2 பேரும் நடுவுல நடக்கிற இந்த டாஸ்க் விஷயத்த நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டாரு. நானும் சரின்னு சொல்லிட்டேன். அப்புறம் தான் சிவா சாருக்கு நான் டாஸ்க் கொடுத்தேன். அதை செய்ய போய் தான் உன்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு. சாரி சக்தி, இந்த விஷயத்த நான் உன்கிட்ட சொல்லியிருக்கணும். ஆனா சிவா சார் கிட்ட பண்ணி கொடுத்த சத்தியத்தினாலதான் நான் அமைதியா இருந்துட்டேன். அந்த காட்டுல உன்னை விட்டுட்டு வருவாருன்னு நான் நினைக்கவே இல்லடி. என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணை தனியா எப்படி விட்டுட்டு வருவாரு? கண்டிப்பா உன் மேல காதல் இருக்குன்னு சொல்லுவாருன்னு நினைச்சேன். ஆனா அவர் உன்னை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டாருடி. இது உனக்கும் தெரியாம செஞ்சா உன்னோட உண்மையான காதலை அவரு ரியலைஸ் பண்ணுவாருன்னு தான் உன்கிட்ட சொல்லல சக்தி. ஒருவேளை நான் உன்கிட்ட சொல்லியிருந்தா உனக்கு இப்படி நடந்திருக்காது சக்தி. ஏய் போது நிறுத்துடி. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீ எதுக்கு தேவையில்லாம ஃபீல் பண்ணிட்டு இருக்க? விடுறி. இல்ல சக்தி, சிவா சார் மனசுல உன் மேல காதல் வர வைக்கதான் நான் இப்படி ஒரு டாஸ்க கொடுத்தேன். ஆனா அது உன் உடம்புக்கு முடியாம போகும்னு நான் நினைக்கவே இல்லடி. சாரிடி. ஏய், இப்ப எதுக்கு நீ சும்மா சும்மா சாரி சொல்லிட்டு இருக்க? நீ எனக்காக தானே செஞ்ச. அது கொஞ்சம் சொதப்பலா போயிடுச்சு, அதுக்காக சாரி சொல்லிட்டே இருப்பியா? இங்க பாரு, நம்ம பிளான் பண்ற எல்லா விஷயமும் கரெக்டா நடக்கும்னு சொல்ல முடியாது. சிலது வேற மாதிரி தான் நடக்கும். ஆனா அதுக்காக ஃபீல் பண்ணாம அதோட ரிசல்ட்டை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். என்னடி சொல்ற? ஆமாடி, நீ டாஸ்க் கொடுத்தோம், டாஸ்க்ல தோத்தாலும் பரவாயில்லன்னு என்னை திரும்ப கூட்டிட்டு வந்திருக்கார்ல, அப்போ மாமாக்கு என் மேல லவ் இருக்குன்னு தானே அர்த்தம். லவ் வந்துருச்சா? அது என்னமோ உண்மைதான். அவருக்கு என் மேல லவ் இருந்தாலும் அதை சொல்லாம மறைக்கிறாருடி. நானும் நேத்து நைட்டு என் மனசுல இருக்கிற ஆதங்கத்தை எல்லாத்தையுமே கொட்டி தீத்துட்டேன். கண்டிப்பா அவரு ஒரு குழம்பு இருப்பாருன்னு நினைக்கிறேன். சக்தி, நீ கவலைப்படாத. சிவா சார் வாயாலேயே உன்னை லவ் பண்ற சக்தின்னு நான் சொல்ல வைக்கிறேன். தேங்க்ஸ் டி.